ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நம்ம ஈஸியான ஒரு தக்காளி சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு குக்கிங் ஆயில், அப்புறம் நம்ம முழு காஞ்ச மிளகு எடுத்து நல்லா அந்த காஞ்ச மிளகை முறுமுறைன்னு சொல்லி வதக்கி எடுக்க போகிறோம். அது முறுமுறைன்னு சொல்லி வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து அதை நம்ம பொடியாக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், பொடி ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண இல்லை அந்த காஞ்ச மிளகா வதக்கிறக்குள்ள அந்த எண்ணெயிலேயே நம்ம தக்காளி எடுத்து தக்காளி நல்லா வேக வச்சு மசியாக வர்றது மாதிரி நம்ம நல்லா வேக வச்சு வதக்கி எடுக்க போகிறோம். இந்த தக்காளி சட்னி ஒரு 3-4 டேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டு மாறவே செய்யாது. ஸோ ட்ராவல் எல்லாம் போகிறவங்க இந்த மாதிரி ஒரு தக்காளி சட்னி ப்ரிப்பேர் பண்ணிட்டு சாப்பிடும்போது அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த தக்காளி மசி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இது கூட பூண்டு ஆட் பண்ணுறோம். ஒரு 8 பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா கூடவே நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இது நல்லா வேக வச்சு தக்காளியை மசியாக ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பொடியாக்கி வச்சுருக்கோம் அந்த ரெட் சில்லி பவுடர் கூட அந்த காஞ்ச மிளகு பவுடர் கூட இதையும் ஆட் பண்ணி நம்ம மிக்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ மிக்சியில் மிக்ஸ் பண்ணுற முன்னாடி நம்ம தேவையான அளவு உப்பும் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஒரு 3 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு தக்காளி சட்னி இது. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக நீங்கள் ரொம்ப டேஸ்டியாகிட்டு ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும் அந்த தக்காளி சட்னி. ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது. பாருங்கள், இப்போ தேவையான உப்பு நம்ம போட்டிருக்கோம். 3 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். அந்த சில்லி பவுடர் பொடி, அப்புறம் அந்த தக்காளி பூண்டு மிக்ஸு, அப்புறம் உப்பு. பாருங்கள், ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a nice day.